ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கோவா சீரிஸ் போயிட்டு இருக்கும்போது நடுவில் இந்த வீடியோ வரும்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா நாங்களே எதிர்பார்க்கல. இன்னைக்கு நைட்டு தான் உட்காந்து எடுத்து நாளைக்கு காலையில் 10 மணிக்கு வந்து உங்களுக்கு நாங்கள் பிரதிபலிக்கிறோம். என்னடா அது நைட்டு எடுத்து காலையில் 10 மணி போடுற அளவுக்கு இப்படி என்ன அந்த வீடியோவில் இருக்குன்னு உங்களுக்குலாம் ஒரு டவுட் இருக்கும். இதே டவுட்டு தான் எங்களுக்கு இருந்துச்சு பராசக்தி ஆடியோ லான்ச்சில். அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். இல்லையா? என்ன பாய்? இல்லை உள்குத்து என்ன இருக்கா? இல்ல பாய், இன்னைக்கு நைட்டு வந்து ஷூட் பண்ணி இன்னைக்கு நைட்டே உட்காந்து எடிட் பண்ணி இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ங்கிறனால நம்மளே வந்து அப்ரூவல் இல்லாம நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணி முடிச்சிருவோம். இதுவே வந்து ஒரு பெரிய நிறுவனம், ஒரு சூரிய நிறுவனம் அப்படிங்கும்போது அவங்களோட தாட் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்களேன். எத்தனை பேர் ஒர்க் பண்ணிருப்பாங்க, இதுல எத்தனை பேர் வந்து திட்டிக்கிட்டு இருப்பாங்க. பேக் ஸ்டேஜ்ல இருக்கிற அந்த டெக்னீஷியன்ஸோட நிலைமையை வந்து நான் யோசித்து பார்க்குறேன். ஏன்னா நார்மலா இப்போ நம்ம ஒரு கேமரால இங்க உட்காந்துக்கிட்டு ஒரு யூடியூப் சேனல்ல 2 மைக்கை வச்சுக்கிட்டு 3 பேர் உட்காந்துக்கிட்டு பண்ற இதுலயே இவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் வருது. இதெல்லாம் தாண்டிலும் ஒரு வீடியோவை போட்டு எடுத்து அதை எடிட் பண்ணி போடுறதுக்கு ஏகப்பட்ட மண்டவலி இருக்கும் டெக்னீஷியனா, எடிட்டருக்கு. அதுவே ஒரு சேனல்ல, சேட்டலைட் சேனல்ல ஒரு ஆடியோ லான்ச்சை இன்னைக்கு நைட்டு வச்சுட்டு நாளைக்கு காலையில, நாளைக்கு மதியம் 3 மணிக்கு வந்துட்டு அந்த ஆடியோ லான்ச்சை போட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை வருதுன்னா போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல அவருக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதை பத்தியும் நம்ம பேச போறோம். ரொம்ப நாளாவே வந்து தளபதி வந்து துப்பாக்கியை வந்து எஸ்கே அண்ணன் கையில கொடுத்தாரு, அவர் வந்து இப்படி வந்து தளபதிக்கே துரோகம் பண்ணிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வலைதள பேச்சுக்கள்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். பர்சனலாக வந்து நம்ம எல்லாருமே மீடியா பர்சனுங்கிறனால நம்ம அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி, அதாவது எஸ்கே அண்ணனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வந்தவங்க தான் மீடியாவில் ஏராளமான நபர்கள். அதை வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மை. சரியா? இதெல்லாம் நான் எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, நாளைக்கு மதியம் ஒரு 3:30 மணிக்கா ஜனநாயகன், எப்போ 4 மணிக்கு 4:30 மணிக்கு ஜனநாயகனோட படத்தோட ஆடியோ லான்ச், பிரம்மாண்டமான ஒரு ஆடியோ லான்ச். இந்த மாதிரி படத்துக்கு கூட இந்த அளவுக்கு செலவழிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்பும். ஒன் லாஸ்ட் டைம் இல்லையா? எல்லாருமே இப்போ தளபதி ஃபேன்ஸ் தான் வச்சுக்கோங்களேன், அதே மாதிரி எஸ்கே அண்ணனோட ஃபேன்ஸும் தான் வச்சுக்கோங்களேன். இப்போ இவங்க 2 பேருக்குமே ஒரு கிளாஷ் வந்துருச்சு. போட்டி 2 பேர்கிட்ட தானே. ஏன் யார் யாருக்கு அதான் சொல்லுங்க, யாருக்குன்னு ஊருக்கே தெரியுமே. ஆமா, ஒன்று டிவிக்கு, இன்னொன்று யாருன்னு உங்களுக்கே தெரியும். இந்த அனௌன்ஸ்மெண்ட்டு நம்ம தளபதி வந்து சொன்னதுக்கு அப்புறமா ஏகப்பட்ட அமானுஷ்யங்கள் நடந்துகிட்டு இருக்கு நம்மளோட இண்டஸ்ட்ரிக்குள்ள. அமானுஷமா? ஆமா, நீங்க வந்து பேய் கதை சொல்லி அமானுஷம் சொல்லிட்டு இருக்கீங்க. உண்மையிலே அமானுஷம் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவ்வளவு தடங்கல்கள், அவ்வளவு எதிர்ப்புகள், இது எல்லாத்தையும் தாண்டி மனுஷன் ஒரு ஆடியோ லான்ச்சை பண்ணி, அந்த ஆடியோ லான்ச் வந்து இப்போ 4 மணிக்கு ரிலீஸ் ஆக போதுன்னா நாங்கள் அதை எப்படி விடுவோம், 3 மணிக்கு நாங்கள் விடுவோம்ல ஆடியோ லான்ச்சு. இதுக்கு நடுவில் மாட்டிகிட்டு இருக்கிற பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன் அண்ணன் தான். ஜனநாயகன் படத்தோட ட்ரெய்லர் வேற வந்திருக்குது ஃப்ரெஷ்ஷாக. அதை பார்த்துட்டு தான் நம்ம இப்போ உட்காந்துருக்கிறோம். அதை பற்றியும் பேச போகிறோம். அதோடு சேர்த்து இன்னைக்கான நிலவரம், இப்படி ஏகப்பட்ட நிலவரங்கள்லாம் இருக்கு. பாலிடிக்ஸ், நோ பாலிடிக்ஸ், ஒன்லி சினிமா, ஒன்லி மீடியாவை பற்றி பேச போகிறோம். மீடியா, சினிமா, பாலிடிக்ஸை பற்றின ஒரு டாப்பிக்கை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்டர் பிரபாகரன் வீலாக்ஸ். நீ சம்பவம் பண்றவனை தானே பார்த்துருக்க, அதுல ரெக்கார்டு வைக்கிறவனை பார்த்தது இல்லையே. இதுக்கப்புறம் திரும்பி போறதா ஐடியாவே கிடையாது. ஐ ஆம் கமிங். என் பொண்ணை தொட்டவன் எவன்டா? உனக்கு வேற டைலாகே கிடைக்கலையாடா? ஆளுக்கு ஒரு டைலாக் பேசணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி மனப்பாடம் பண்ணி வச்சுட்டோம். நீங்க தான் ஸ்டார்டிங்லேயே நோ பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அவர் பேசின டைலாக் எல்லாமே பாலிடிக்ஸா இருந்த மாதிரி இருந்தது, அதனால இந்த டைலாக் எடுத்துக்கிட்டேன். அவர் எங்கடா பாலிடிக்ஸ் பேசினாரு? கதைக்கு ஏத்த மாதிரி தான், கதைக்கு ஏத்த மாதிரி. ஆனா நம்ம எங்கெங்கயோ லிங்க் பண்ற மாதிரி இருக்குல்லே. லிங்க் பண்ற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறியா நீ? என்னென்ன டைலாக்லாம் வந்து இப்ப ஜனநாயகன் ட்ரெய்லர்ல வந்துட்டு இந்த வந்து டிவிகேவை குறிக்கிற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஃப்ரேம் இருக்குது. 2 யானை அப்படியே சைடுல அப்படி ஜம்ப் ஆகிட்டு இருக்கோம், நடுவுல ஒளியோடுன்னு வருகிறார். எப்ப அவர் வந்து வனத்துல வாழ்ற, அந்த வனப்பகுதியில இருக்கிற ஒருத்தரோட கதை தான் அது. அதாவது அந்த கதையில ஒரு வனப்பகுதியில வாழ்ற ஒருத்தவரா இருக்கலாம், இல்ல வனப்பகுதியில இருக்கவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி மலைவாழ் மக்கள் இருக்காங்களே, மலைவாழ் அதான் டைலாக்ல வச்சிட்டாங்களே, அந்த மக்களுக்காக நீயே வர அப்படின்ற மாதிரி வச்சிட்டாங்க. இதுக்குள்ள நீ வராதன்னு சொல்றாங்க. வராத, அதனால வனத்துல யானை இருக்கு. அவன் இவங்க இங்க ரியல்ல மக்களுக்காக வராரு அப்படின்ற மாதிரி. என்னோட பிரைம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு
படத்துலயும் மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்க, நிஜத்துலயும் மக்களுக்கு நல்லது உங்களுக்கு பண்ணுவாரு. உங்களுக்கு அப்ப என்னையா அந்த மனுஷன் பண்றாங்க? எங்க தானே போறது? இப்ப ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கணும், நாங்க உங்களுக்கு இவனை சொல்றது இவன் இல்ல, உங்களுக்கு ஒரு சிலருக்கு, சரிங்களா? இது மாதிரி அவர் எது பேசினாலும் அதை வந்து நம்ம தப்பா பாக்குறது, அவர் எது பண்ணாலும் அதை நம்ம தப்பா பாக்குறது, அவர் எதனா படத்துல நடிச்சு அந்த படத்தோட டைலாக் வந்தா கூட அதையும் பாலிடிக்ஸ் ஆக்குறாங்க. ஆமா, சரி, அது பாலிடிக்ஸாவே இருக்கட்டுமே, அதுல என்ன தப்பு? அவரோட படத்துல தானே வைக்க. சென்சார் ரேட்டுக்கே வந்து ஒரு 4 தடவை வந்து போயிட்டு வந்திருக்கு. அதுல நிறைய சீன் கட் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. இல்ல இன்னும் வந்து யூ பார் ஏவா அது ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகல சென்சார் சர்டிஃபிகேட். நிறைய சீன் வேற எடுத்திருக்காங்க. எடுத்துமே இன்னும் எடுக்கணும் இன்னும் மொத்தமா எடுத்துருக்கடா, மொத்தமா எடுத்துருங்க. பொங்கல் அன்னைக்கு மியூட்ல படம் பார்க்குறோம் நாங்கள். அப்படிதாலும் ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்றதுக்காக அவர் தளபதி அப்படின்னு கத்துவோம். இன்னொன்று வந்து ஒரு கும்பல் கிளம்பி இருக்குது. இப்போ இந்த படம் வந்து இந்த கேசரின்னு ஒரு படம் வந்து என்ன படம்? பகவந்த் கேசரி. பகவந்த் கேசரின்னு சொல்லிட்டு தெலுங்குல பாலையா அவர்கள் நடித்த கேசரி படம் தான். ஓகே, அப்படி சொல்றாங்க, சரியா? அதுல வந்து ஒரு பாலையா தான் இருப்பாரு. ஆனா இதுல வந்து ஒரு ட்விஸ்டா 2 தளபதி இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு இது அடிப்படுது. அது போக நம்ம மதன் கௌரி அண்ணாச்சி வந்து இதுல நடிச்சிருக்கிறாங்க, ஸ்பாட் பண்ணியிருக்கிறாங்க ஒரு ஃப்ரேம்ல. அவர் வந்து இந்த படத்துல வந்து நடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டிலும் இந்த படத்துல வந்து அரசியல் பேசியிருக்கிறாரு. அவரோட பேரே வந்து பாத்தீங்கன்னா வெற்றி கொண்டான். ஆமா, தளபதி வெற்றி கொண்டான். அதை வந்து ஷார்ட் ஃபார்ம் என்னன்னா TVK. ஸோ அங்க வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணும்போது எல்லாருமே மக்கள்லாம் இவரோட போட்டோ வச்சுக்கிட்டு ஒரு ஃப்ரேம்ல நடந்து வருவாங்க. மாற்றம் சொல்லிட்டு ஒரு கொடிலாம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு பக்கம் இந்த அரசியல் வட்டாரங்கள்லாம் என்ன பேசுறாங்கன்னா, தலைவா படம் வந்து வரும்போது டைம் டு லீட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சின்ன அந்த ஒரு வாக்கியத்தை, அந்த ஒரு சின்ன ஒரு டேக்லைனுக்கு அந்த படத்தையே வந்து ரிலீஸ் பண்ண விடாம ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் அந்த பீரியட்ல நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது வேற பார்ட்டி. இப்போ இவங்களும் அதை பண்ணலாம், ஒருவேளை ஜனநாயகன் ரிலீஸ் ஆகாம கூட போகலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த அரசியல்ல இருக்கிற வட்டாரங்கள்லாம் இருக்கு இல்லையா? அவருக்கு இது என்ன புதுசா? எப்படி இருந்தாலும் ஒரு படம் ஃபர்ஸ்ட் டே வருதுன்னா ஒரு ஷோவை கட் பண்ணுவாங்க, இல்ல தமிழ்நாட்டிலே அந்த படம் ரிலீஸ் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு பேரிகார்டை போடும் போது அதை உடச்சிட்டு வர்றது அவரோட ஸ்டைல் ஆயிடுச்சு. பண்ணாங்களே ஆடியோ லான்ச்சுக்கு பண்ணாங்களே, தமிழ்நாட்டில் ஆடியோ லான்ச் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. இல்லைன்னா அது வந்து புரோட்டோக்கால், தமிழ்நாட்டில் பண்ண முடியாதுன்ற புரோட்டோக்கால் இருந்துச்சு அந்த கரூர் இஷ்யூக்கு அப்புறம். சரி, ஓகே, இதுக்கப்புறம் ஒரு மேசேஜ். ஏன்னா இப்போ மெர்சல் ஆடியோ லான்ச்லாம் எவ்வளோ ஆச்சு, பிரச்சனைகள்லாம் நடந்தது. இன்னொன்று நீ பார்த்தனா, அவர் மலேசியாவில் போயிட்டு அழுங்காம குலுங்காம அப்படியே தங்க மாதிரி, தங்க கட்டி மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. அப்படி இருந்தாலும் மலேசியாலே அங்கே இது என்னது டிராஃபிக் ஜாம் வேறடா. இவருக்கு எதனா ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கீழே விழுந்ததோ இல்லை இவரை போட்ட நெரிசல்ல இது பண்றது, லட்சக்கணக்கான பேர் அங்கே வந்து கூடுறாங்க ஒரு இடத்துல, ஒரு கால்பந்தாட்ட மைதானத்தில், ஃபுட்பால் ஸ்டேடியம்ல. ஒரு மேட்சுக்கு, வேர்ல்ட் கப் மேட்சுக்கு எவ்வளவு கூட்டம் வருமோ அது ஃபுட்பால் மேட்ச் கிரவுண்டு தானா? ஆமா. நான் அதுக்கு வேற எதனா சொல்லுவாங்க. அவ்வளோ க்ரௌட் வந்துருச்சு. இத்தனைக்கும் வந்து முக்காவாசி கிரவுண்டை வந்து இது ஆக்கியபை பண்ணியிருந்தாங்க. இன்னும் கால்வாசி கிரவுண்ட் இருக்கு. ஃபுல் கிரவுண்ட் வச்சிருந்தாலுமே கூட்டம் வந்திருக்கும். அதுல யாருமே வந்து எல்லாருமே வந்து தளபதி பிளட்ஸ் தான், தளபதிக்காக தான் வந்திருக்கிறாங்க. சொல்ல போனா நம்ம தமிழ்நாட்டுல இருந்தே நிறைய பேர் போயிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்களே போனாங்க. நாங்களும் போக வேண்டியது, எங்களுக்கு ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலையால போக முடியலை. அந்த இடத்துல அவர் வந்து யாருமே டிஸ்டர்ப் பண்ணல, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. மனுஷன் அங்கேருந்து நேராக இங்கே வந்து ஏர்போர்ட்டில் இறங்குறாப்புல அடுத்த நாள் ஒரு பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு. போட்டு கூட்ட நெரிசல் அவரை தள்ளி அந்த அவ்வளோ பெரிய மனுஷன் வந்து கீழே தள்ளி விட்டு உண்மையிலே ஒரு மாதிரி கண் கலங்குற ஒரு காட்சியாக தான் இருந்துச்சு அது எனக்கு. அதை பார்க்கும்போது ஒவ்வொரு தளபதி ரசிகனாக இருக்கட்டும், தொண்டனாக இருக்கட்டும், எல்லாருக்குமே என்ன தோணும், அங்கேருந்து மலேசியாவிலேருந்து அவ்வளோ கமெண்ட்ஸ் வருது. நம்ம ஆல்ரெடி நம்ம ஷோலையும் நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்கிறாங்க, நாங்கள் இங்கே தங்க மாதிரி பார்த்துக்கிட்டோம், அங்கே வந்த உடனேயுமே கீழே தள்ளி விட்டு அவரை வந்து ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்லாம் வந்துச்சு. அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு மனுஷன் ஒரு படம், அதுவும் இதுதான் வந்து ஒரு லாஸ்ட் படம் அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு பெரிய ஹைப் இருக்கும். அவர் கொடுக்குறாரு, அந்த டீம் கொடுக்குறாங்கங்கிறத தாண்டிலும் ரசிகனா தொண்டனா இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருமே கொண்டாடக்கூடிய ஒரு படம். அந்த படத்துக்கு இவ்வளவு தடங்கல்கள் கொடுக்கக்கூடாது. இதில் பச்சையாகவே தெரிஞ்சிருச்சு என்னன்னா, இது நாள் வரைக்கும் வந்து குத்து மதிப்பாக தான் போயிட்டு இருந்துச்சு. அங்கிட்ட ஒரு குத்து, இங்கிட்ட ஒரு குத்து, அதுக்கு இவர் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஓப்பனாகவே குத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னா, ஜனநாயகன் ஆடியோ லான்ச் வருதுன்னா போடு,
இவர் பராசக்தியை தூக்கி போடு. ஆல்ரெடி வந்து அந்த மனுஷனை சீரழிச்சாச்சு. நம்ம எஸ்கே அண்ணன் வந்து நடுவில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறார். இல்லை இப்போ சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து ரொம்ப அவதூறாக பேசுகிறாங்க. இது வந்து சிவகார்த்திகேயனிடே துப்பாக்கியை கொடுத்தாங்க, நீ வந்து அந்த தலைவன்கிட்டே வந்து துப்பாக்கி கட்டுறேன். இது வந்து போட்டி வந்து சிவகார்த்திகேயனுக்கும் விஜய்க்கும் கிடையாது. ஆமாம், ஏன்னா இப்போ சிவகார்த்திகேயனே சொல்லிடுவார் எனக்கு தெரிஞ்ச ஆடியோ லான்ச்சில். எப்படி இருந்தாலும் அங்கே அந்த படமும் அது இப்போ நடக்கும்போது அங்கே சொல்லியிருக்கலாம். இவங்க அதை எடிட்ல போடுவாங்களா இல்லையான்னு தெரியாது. இப்போலாம் அப்படி கிடையாது. அங்கே எதனா பேசுறத சேனல் கட் பண்ணாலுமே ஆமாம், இப்போ ஃபோனில் அங்கேருந்து எடுத்து அப்டேட் ஆயிடுது எல்லாமே. இப்போ எல்லாம் மொபைல்லேயே வந்துருச்சு, எல்லாம் மொபைல்லேயே எடுத்து போட்டுடுறாங்க. ஆமாம், தளபதி ஆடியோ லான்ச்சே பாதி மொபைல்லேயே போட்டு எடுத்து போட்டாங்க, முடிஞ்சு. ஆமாம், ரீல்ஸ் கட்லேயே நிறைய வந்துருச்சு. ஆமாம், ஆனால் இதெல்லாம் ஒரு ஹிஸ்ட்ரி ரிட்டர்ன் சொல்லுவாங்களேண்ணே. இப்போ நாளைக்கு எப்படி நடக்க போதோ, நாளைக்கு யார் அரசியலில் வந்து அந்த சீட்டில் உட்கார போகிறாங்களோ அது இருக்கட்டும். ஆனால் சிவகார்த்திகேயனோட 25வது படம் அந்த சமயத்தில் இப்படி ஒரு பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கும். அது வந்து அடுத்த அவர் 50வது படம் பண்ணாலும் அவர் 25வது படத்தில் என்ன பிரச்சனை வந்து தெரியுமா அப்படின்னு நாளைக்கு அவர் ஒரு ஆடியோ லான்ச்சில் பேசுகிற அளவுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி ரிட்டன் மொமெண்ட்டே கிரியேட் ஆயிடுச்சு இல்லையா? அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் இந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்லேருந்து எப்படி வரப்போறாரு, இந்த படத்தை எப்படி கொண்டு போக போறாங்கங்கிறதும் ஒரு டாஸ்க் தான். அதெல்லாம் அந்த படமும் நல்லா ஓடும். அது வந்து நல்ல கதை இருக்கு, நல்ல கதைக்களம் இருக்கு, நல்ல ஹீரோஸ் இருக்கிறாங்க, நல்ல ஒரு டைரக்டர் எடுத்திருக்கிறாங்க. அது எல்லாமே ஓகே தான். வரப்போற டைம் வந்து தப்பான டைம். இந்த ரேஸ்ல ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வந்தாப்ல, யாருன்னா ஃபர்ஸ்டே அனௌன்ஸ் பண்ணாங்க கருப்பு படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் அப்படின்னாங்க. ஆனா ஏதோ ஒரு காரணனால அது ரிலீஸ் ஆகும் போச்சு. அதுக்கப்புறம் ஜனநாயகன் அப்படின்னு சொன்னோன்னே ஓகே அவ்வளவுதான், தளபதி கடைசி படம் எதுவுமே வராதுன்னு நினைக்கும் போது இவங்க எடுத்துட்டு வந்து அதை வச்சுட்டாங்க. ஸோ அந்த படமும் நல்ல தீயான கதை, சூப்பரான கதை, நிஜமா ரியல் லைஃப்ல இங்க சென்னையில் நடந்த கதை. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இதை பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்நாட்டில் வந்து போராட்டம் அதெல்லாம் பண்ணாங்களா, ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண போராட்டம், அதை தழுவி எடுத்த படம் இது. அதான் அவர் சொல்லிட்டு இருந்தாரு, நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸோட பவரை வந்து காட்டுற மாதிரியான ஒரு படம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பவரை காட்டுற மாதிரியான படம் வந்தே பல வருடங்கள் ஆகுதுன்னு தான் நினைக்கிறேன் இல்லையா? லாஸ்ட் என்ன படம் வந்துச்சு அந்த மாதிரி? எனக்கு தெரிஞ்சு நான் கடைசியா பார்த்தது ஆயுத எழுத்து, ஒரு நல்ல பவர் அப்படின்னு இருக்கும். நடுவில் மேபி நிறைய படங்கள் வந்திருக்கலாம், ஆனா நம்ம மைண்ட்ல நிக்கல. உங்களுக்கு நின்னுச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அந்த மாதிரி படங்களை. அதே மாதிரி நீங்க இப்போ ட்ரெய்லரு வந்து டீகோட் பண்றதை தாண்டி நிறைய வந்து தளபதி ரெஃபரன்ஸ் ஆல்ரெடி வந்து இப்போ இவர் எடுத்துக்கோங்க, எச் வினோத் எடுத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி பிங்க்ன்ற ஒரு படத்தை நேர்கொண்ட பார்வை அப்படியே ரீமேக் எடுத்தாப்புல. ஆனா அப்படி இருந்தாலும் அஜித் ஃபேன்ஸுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொடுத்தாங்க. இது வந்து இப்போ பகத் கேசரியா, எந்த கேசரியா ஆகட்டும், அது பேர் என்ன பொங்கலாகட்டும், என்னவோ இருக்கட்டும், இது தளபதி படம். தளபதி படம். ஆமா, அதான் சொல்றேன், கேசரியோ பொங்கலோ இது தளபதி படம். அதுல இருக்கிறது அப்படியே இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்காது. கதைக்களம் அதான் இருக்கும் இல்லையா? ஒரு சில கதைகள் அப்படி இருந்தாலும் உள்ள ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும். சாரி, கதை அப்படியே தான் இருக்கும், கதைக்களம் வந்து வேற மாதிரி இருக்கும். தளபதி ஒரு சிக்னேச்சர்லாம் இருக்கு பாருங்க. இல்ல இப்போ இந்த அது என்னது, நான் சில விஷயங்கள்லாம் டீகோட் பண்ணேன். என்னன்னா அந்த பொண்ணு கூட பேசிட்டு இருப்பாரு இல்லையா, நீ என்ன அத்தனை பேர் அடிச்சியே, அது வந்து நீ என்ன சூப்பர் மேனா அப்படின்னு. இல்ல வெளியே வந்து அந்த சம்பவங்கள்லாம் பார்த்து, நம்ம பண்ண சம்பவங்கள்லாம் பார்த்தா அவங்க அப்படிதான் சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. அதுல பாத்தீங்கன்னா ஜேடி ரெஃபரன்ஸ் இருக்கும், ஜேடி லுக்ல தான் இருப்பாப்ல, செகண்ட் ஆஃப் ஜேடி அந்த லுக்ல இருப்பாப்ல. அப்புறம் இன்னொரு லுக்லயே இருப்பாரு, அந்த ஒரு தீப்பந்தம் எடுத்துட்டு வருவாரு. அந்த தீப்பந்தம் வரும்போது ராயப்பன் லுக்ல இருக்கு. ஆமா ஆமா, அதே மாதிரி ராயப்பனோட லுக்ல இருக்கு. அந்த Black கலர்ல ஒன்னு இருக்கும், நடுவுல லைட்ல வரும்போது அப்படியே ஜில்லாவோட ஓபனிங். ஆமா, ஜில்லாவோட நடுவுல வருவாப்ல தனியா. போலீஸ் ஸ்டேஷன்ல நார்மலாவே ஓபனிங் சிலோட்ல வெளில வருவாப்ல. ஒரு 2 டோர் ஓபன் ஆகும், ஃபுல்லா டார்க்கா இருக்கும், நடுவுல மட்டும் வெளிச்சமா இருக்கும், வருவாப்ல சிலோட்ல. அது வந்து ஜில்லா. போலீஸ் ஸ்டேஷன்லயே வந்து தெரி லுக்ல இருப்பாரு ஆளு. ஆமா, தெரி லுக்ல இருப்பாப்ல. அது போக அந்த கத்தி ரெஃபரன்ஸ், மெர்சல் கம்மிங்கிறதுக்கு பதிலா ஐ அம் வெயிட்டிங் பதிலா ஐ அம் வெயிட்டிங் பதிலா ஐ எம் கம்மிங்னு ஒரு இது. நம்ம ஜெயில் கைதி ட்ரெஸ்ல கூட பாத்தீங்கன்னா மாஸ்டர் படத்துல கிளைமேக்ஸ்ல வருவாரு. ஆமா ஆமா ஆமா, இப்ப மெர்சல் படத்துல கிளைமேக்ஸ்ல அப்படி தான் வருவாப்ல, ஜெயில்ல இருப்பாப்ல. தெரி தளபதியோட ரெஃபரன்ஸ், பீஸ்ட் தளபதியோட ரெஃபரன்ஸ், ஏகப்பட்ட ரெஃபரன்ஸை பார்க்கலாங்க இந்த ட்ரைலர்ல. ஆப்போசிட் ஆளோட ரெஃபரன்ஸும் இருக்கு. யாரு? வில்லனை காட்டும் போதெல்லாம் அப்படியே எனக்கு இந்த வேதாளம் படத்துல வர ஃபீல் இருந்தது. ஆமாண்டா, அப்படியே அவர் வரும்போது ஹலோ மீட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி அவர் மைக்ல பேசுறதா இருக்கட்டும். அதே மாதிரி இந்த கத்தி படத்துல வந்து ஒரு காயின் ஃபைட் ஒன்று தெரியும் இல்லையா, அந்த மாரி ஒரு ஃபைட்டும் வந்து இதுல இருக்கு. எப்படி சொல்றீங்க? சேம் அந்த காயின் ஃபைட்டுன்னு சொல்லிட்டு இல்லை, நம்ம ட்ரைலரில் பார்த்தீங்கன்னா 1.59 செகண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட்டு
ஃப்ளிக்கர் ஆகிட்டு வரும் இல்லையா ஆமாம் அதே மாதிரி ஒரு ஃபைட்டும் இங்கே இருக்குது. அது மாதிரி நான் ஒன்று பார்த்தேன், நான் வெயிட் பண்ணுறேன். பொதுவாகவே ஒரு ட்ரெய்லர் வந்துருச்சு, அதுவும் நம்மளோட தலைவனோட நமக்கு பிடிச்ச ஒரு நபரோட படத்துக்கு ட்ரெய்லர் வந்திருக்கு அப்படின்னா நம்ம ஒரு சில சீன்ஸுக்கெலாம் தேட்டரில் அப்படியே தெரிக்கும் இல்லையா, கூஸ் பம்ப்ஸ் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு ட்ரெய்லரில். அந்த மாதிரி தான் இருக்குது ட்ரெய்லரு. அதில் ஒரு விஷயம் இருந்துச்சு, இந்த உள்ள எல்லாரும் ஒரு 4-5 பேர் பறந்து வந்து விழுவாங்க, அந்த பிளட்டை வந்து ஒரு மாதிரி லிக் பண்ணிட்டு வெளியே வருவாப்புல. அதுவுமே ஆக்சுவலாக அந்த கத்தி படத்தில் வந்து அவர் ஒரு பிளம்பர், அந்த பிளம்பர்லாம் வச்சுருக்க அந்த ஒரு இது வச்சுருப்பாரு கையில், பைப் மாதிரி ஒன்று வச்சுருப்பாரு. இதில் ஒரு கோடாரி மாதிரி ஒன்று வச்சுருக்குறா. அப்படி பைப்பு தான் கோடாரி செட்டப்பில் இருக்கிறது. இதுதான் கேசரிலையும் வந்துச்சு, அதே கத்தி தான் நினைக்கிறேன் இல்லையா. மேபி அதே ஃபைட் இங்கேயும் இருக்கலாம். பட் தளபதி அந்த ஃபைட்டில் பார்க்கும்போது அது பாலையா அவர் ஸ்டைலில் பண்ணுறாருன்னா தளபதி அவங்க ஸ்டைலில். அதே மாதிரிண்ணே நான் ஒன்று கவனித்தேன், இது வந்து நான் நிறைய இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன், நான் முடியல. இது நல்ல தருணம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக கேப்டன் பிரபாகரன் படம் ரீரிலீஸ் ஆயிடுச்சுல, அப்போது அந்த ரீரிலீஸ் ஆகும்போது அந்த பின்னாடி வந்து ஃபோட்டோஸாக வைக்கும் போது இந்திரா காந்தி ஃபோட்டோ இருக்கும், மகாத்மா காந்தி ஃபோட்டோ இருக்கும், நேருஜி ஃபோட்டோ இருக்கும். ஆனால் நீங்கள் அப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா அம்பேத்கர் ஃபோட்டோ, நேதாஜி ஃபோட்டோலாம் இருக்காது. அப்படியே கொஞ்சம் இதாகும் போது ஒரு பாரஞ்சித் மாதிரி டேரக்டர் அப்படி உள்ளே வரும்போது அவங்களோட படங்களில் தான் அம்பேத்கர் ஃபோட்டோஸை நிறைய நம்ம பார்க்க முடியும். ஆனால் அப்படி இருந்தாலும் நேதாஜி ஃபோட்டோஸ் வந்து கொஞ்சம் ரேரு. ஆனால் இந்த படத்தில் ஒரு ஃபோட்டோவை வந்து பின்னாடி நேதாஜி ஃபோட்டோ வச்சிருக்காங்க, சுபாஷ் சந்திர போஸ் ஃபோட்டோ வச்சிருப்பாங்க டைலாக் பேசும்போது. ஆமாம், என் பொண்ணை நான் வந்து புலி மாதிரி வளர்ப்பேன் அப்படின்னு ஒரு டைலாக் வச்சிருப்பாங்க. அதுக்கு பின்னாடி வந்து சுபாஷ் சந்திர போஸோட அவரோட ஃபோட்டோ இருக்கும். ஸோ இது வந்து தமிழ் சினிமாவில் ரொம்ப வருஷம் கழிச்சு நான் காட்டுறாங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு கட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் யாரும் பண்ணலை. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் யாருமே அதை பண்ணவே இல்லை இவ்வளோ நாள். எல்லாம் வந்து காந்தி ஃபோட்டோ, இது அரசியலை நம்ம பேசலை, ஜென்ரலாக சொல்கிறோம், காந்தி ஃபோட்டோ வைப்பாங்க. இப்போ ரஞ்சித்துக்கு அப்புறம் அம்பேத்கர் ஃபோட்டோ வச்சாங்க. ஸோ இது வந்து பாராட்டக்கூடிய விஷயம். வந்து அது மட்டும் இல்லாமல் லியோவோட ரெஃபரன்ஸும் இருக்குது, கவனிச்சியா? லியோ இதில் 2 நிமிஷம் எத்தனையோ செகண்டில் வரும், 2 நிமிஷம் 4 செகண்ட் நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிகரெட்டை பற்ற வச்சுட்டு இந்த லியோவில் செகண்ட் கெட்டப் வரும் இல்லையா, அந்த ஒரு லுக்கு இருந்திருக்கும். அதே மாதிரி நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது. நான் ஒன்று கவனித்தேன், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த லாஸ்ட்ல இந்த சாட்டை எடுத்துட்டு அடிக்கிறது அப்படின்னு இருக்கும்ல, எனக்கு ஏதோ என் கெஸ் என்னன்னா கண்டிப்பா நான் ஆணையட்டால் பாட்டு வரும் படத்துல வரும் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஆமா, அந்த ரெட்ரோ சாங்லாம் வச்சு ப்ளே பண்ற மொமெண்ட்லாம் இவர் கொடுப்பார்ல, லோகேஷ் கனகராஜன், அந்த மாதிரி ஏதோ சம்திங் அந்த இடத்துல நான் ஆணையட்டால்ன்ற எம்ஜிஆர் பாட்டு கண்டிப்பா வரும்னு எனக்கு தோணுது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சொல்றேன், எச் வினோத் கிட்ட இருந்து இப்படி ஒரு கலர்ஃபுல்லான ட்ரெய்லரு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. எப்பவுமே வரைக்கும் அவரோட படங்கள் வந்தது இவ்ளோ கலர் அப்படின்ற மாதிரி பண்ணியிருந்தார் போல இருக்கு. இல்ல நீ சொல்றது பார்த்தா கலரிங் ஆமா, டிஐ கலரிங் சொல்லுவாங்கல்ல. சொல்லு இல்ல அதனால வந்து கலரிங்க பார்த்தது இல்லன்னு Black and White. ஐயோ அப்படி சொல்லல. இப்போ வேதாளம் படம், சாரி அது பேர் என்ன, இதுக்கு முன்னாடி துணிவு படம்லாம் வந்து ஒரு மாதிரி எல்லோ கலர்ல இருக்கும். அதுக்கு முன்னாடி வலிமை படம்லாம் ஒரு கிரீன் கலர்ல இருக்கும். சதுரங்க வேட்டையா இருக்கும், தீரன், அது ஒரு டோன். ஆமா, அது ஒரு டோன் இருக்கும். வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தாப்ல. எல்லாருக்குமே ஒரு டோன் இருக்கும், பாலா சாருக்கு வந்து ஒரு டோன் இருக்கும், அந்த மாதிரி ஒரு டோன் அப்படின்ற மாதிரி. ஐபோன் டோன்லாம் வச்சிருப்பேன். ரிங் டோனை பத்தி பேசல பாய், அது ஐயோ ஏதோ சீரியஸா பேசும்போது காமெடி பண்ணணும் அப்படின்னு நினைச்சு காமெடி பண்ணல. அவருக்கு வந்து கொஞ்சம் தெரியாது, பட் நல்லா கவுண்டர் போடுவா அப்படி, அதனால அப்படி போட்டா அப்படி இல்லை. என்ன ஒரு மன வருத்தம்னா, இப்போ நம்ம ஒரு ஏஐ உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஜெமினி, அப்புறம் இந்த சாட் ஜிபிடி, இந்த மாதிரியான விஷயங்களில் போயிட்டு இமேஜ் கிரியேட் பண்ணுறது வந்து எல்லாருக்குமே ஒரு மோகம் இருக்குது. அதே மாதிரியே இந்த படக்குழுவுக்கும் ஒரு மோகம் இருக்குது போல். அது எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னா, 22வது செகண்ட்லேருந்து 24வது செகண்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா தளபதி வந்து ஒரு கன்னை அப்படி லோட் பண்ணுவாப்பில், ஷார்ட் கன்னை. அதை லோட் பண்ணும்போது அதை வந்து ஜெமினியில் எடுத்துருக்குறாங்க. கூகுள் ஜெமினியில் வந்து அதோட லோகோவோடு வச்சுட்டாங்க. அதை எடுக்க மறந்துட்டாப்ல. லோகோவோட வச்சுருக்காங்களா? ஆமாம், லோகோவோட இருக்குது. அது வந்து கொஞ்சம் மனசுக்கு வேதனை அளிக்கக்கூடிய விஷயந்தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏங்க எல்லாருமே வந்து இப்போ ஏஐக்குள்ளே வந்துட்டீங்க, ஆனால் அதுக்கு கூகுள் ஜெமினியை வந்து நம்ம ப்ரமோட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ட்ரெய்லரில். அது மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணியிருக்கலாம். இப்போது இந்த ட்ரெய்லரில் கடைசியாக ஒரு ரோபோட் வருது, அதுதான் ஐயோ எனக்கு அதுதான் எனக்கு பயமா இருக்கு. ஆமாண்ணே, இல்ல அது ஒன்று இருக்குது. ஆமாம், அந்த ட்ரோன் வரும்போதெல்லாம் இந்தியன் டூ தான் ஞாபகம் வருது. ஐயோ ஏன்டா இப்படி பாசிட்டிவான நேரத்தில் வந்து நெகட்டிவான விஷயம். நெகட்டிவ்லாம் சொல்லலை, சொல்கிறோம். ரோபோட் எதுக்குன்றது தெரில. ரோபோட்டு பார்த்தோன்னே எனக்குமே கொஞ்சம் மனசு சங்கட்டமாச்சு, அதை தவிர்த்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை ஏஐல தளபதியை அப்படியே ஃபாலோ பண்ணுற மாதிரி அப்படி எதுவும் இருக்குமோ, ரோபோட்டிக்
ரோபோவும் ஜெமினியே கிரியேட் பண்ணியிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை இவ்வளோ கோடி போட்டு படம் எடுக்கிறவங்க வந்து ஜெமினியில் வந்து கிரியேட் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை அது வந்து அப்படி சொல்லலை. அதுக்கு உண்டான நிபுணர்களை வச்சு தான் பண்ணுவாங்க. அது வேற விஷயம். வில்லன் பவர்ஃபுல்லான ஆளு, ஒரு கார்ப்பரேட் கிரிமினல் அவங்க வச்சும்போது இதில் என்னதான் ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லிட்டு நிறைய இருந்தாலும் தளபதி நம்ம பிரகாஷ்ராஜ் சார் நடிச்சிருக்கிறாரு. ஒரு வேறு வில்லன் பேர் என்னது? பாபி டியோல் நடிச்சிருக்கிறாரு. இன்னும் நிறைய சமுத்திரக்கனி வாய்ஸ் வருது. ஆமாம், சமுத்திரக்கனியன் தான் வாய்ஸ் கொடுத்துருக்கிறாரு. ஃபோன் கால், அதுவும் கட்டக்குரல்ல பேசியிருக்கிறார். அப்படி நான் ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்க பார்க்குறியா? ஆமாம். ஆனால் பாருங்களேன், இதில் ஒரு ஒற்றுமை இருக்கு. ஹெச் வினோத் இதுக்கு முன்னாடி பண்ணார்ல, என்னது? நேர்கொண்ட பார்வை. அதுலயும் இதே ஆள் தான் வந்து போன்ல சொல்வாரு, நீங்க வந்து இதுவா இருக்கீங்களா, அவர் வந்து இப்ப மைண்ட் சரியில்லாம இருக்கிறாரு, அவர் முன்னாடி எதுவும் பண்றாரு, அப்படி எலிவேஷன்லாம் அவங்க அடிப்பாங்க. அதே ஆள் தான் இப்ப தளபதிக்கும் சொல்லியிருக்காரு. இப்ப இன்னொன்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, நேர்கொண்ட பார்வையும் இவர் ஹெச் வினோத் தான் எடுத்தா. அப்படி ஆமா, பிங்க் படத்தோட ஒரு ரீமேக் தான். இப்போ வந்துகிட்டு ஒரு அப்ப வந்து அதை ஏத்துக்கிட்டாங்க. ரீமேக்கா இருந்தாலும் வந்து தலை தான், தலையை வந்து நாங்க இது பண்ணல. ஆனா தலையோட பேரை வச்சு தலை ரசிகர்களை தவிர்த்து மத்தவங்க எல்லாம் ஒரு ஒண்ணு பண்ணுவாங்க. ஆமா, இப்போ நீங்க சென்டர்ல இருப்பாங்க. தலை ரசிகனாவும் இருக்க மாட்டாங்க, தளபதி ரசிகனாவும் இருக்க மாட்டாங்க. ஆனா ரெண்டு பேருக்கு நடுவுல இருந்து சண்டையை மட்டும் மூட்டி விடுவாங்க. ஐடி விங்ஸ் இல்ல பிஆர் டீம் மயில அந்த மாதிரி. இல்ல, நம்ம ஹெச் வினோத்தை எங்க பாராட்டணும்னா, அதே நேர்கொண்ட பார்வை படம், அதான் பிங்க் படம் வந்து அபிஷியல் படத்துல வந்து என்னன்னா ஃபைட் சீனே இருக்காது. ஆனா அஜித் ஃபேன்ஸுக்கு நீ ஒன்று கொடுக்கணும், இன்ட்ரோல் பிளாக் கொடுக்கணும். அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு என் கண்ணில் பயம் தெரியுதா அப்படின்னு வரும்போது என் பயம் இல்லை, என்ன பயமுடுத்துன்னு நினைக்கிறவங்கள பயம் காட்டுறதான் என்னோட பழக்கம். அது அஜித் ஃபேன்ஸுக்காக. ஸோ அந்த பேர்பட்ட கண்டென்ட் டைலாக் வந்து நமக்கு அப்படியே ஒரு மாதிரி புல்லரிக்கும் பார்க்கும்போது. அதே மாதிரி தான் பகவந்த் கேசரி அப்படிங்கிறது பாலையா அவர்கள் நடித்த ஒரு தெலுங்கு படமாகவே இருந்தாலும் இங்கே தளபதி படமா ஹெச் வினோத் அவர்களோட படமா வரும்போது அதில் நிறையா தளபதியோட ரெஃபரன்ஸ் வச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ட்ரெய்லரே ஒரு சாட்சியாக இருக்குது. நேர்கொண்ட பார்வை அந்த பிங்க்குங்கிற படத்தை வந்து எப்படி ரீமேக் பண்ணி இங்கே இருக்கிற ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, தலை ஃபேன்ஸுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்தாரோ, அவரால் தளபதியை வச்சும் பகவந்த் கேசரியை தளபதி ஃபேன்ஸுக்காக தளபதியோட அந்த ஒரு ரெஃபரன்ஸ்ல கொடுக்க முடியும். அதே மாதிரி இதுவும் சொல்லிடுறேன், ரீமேக்னாலே தளபதி சும்மா டாப் கீர் தான். ஓகேவா? எதுக்கு நான் சொல்றேன்னா, இப்போ ஒக்கடு படம் தான் இங்க கில்லி எங்க போக்கிரி தான். அது நடுல வந்து எப்படி சொல்றது, அதுக்காக வந்து ரீமேக் படங்கள் எல்லாமே ஹிட் ஆச்சு. தெரி படம்லாம் வந்து அட்லீலாம் 3-4 படத்தை எடுத்து வச்சிருக்காரு. ஓ, அப்படி அது தப்பு. அது எங்க அண்ணனுக்கு அப்படிதான்டா பண்ணுவேன். ஏன்னா அவரு அண்ணன் தான், அண்ணனோட தம்பி, நமக்கு அண்ணன் தான். அதனால அவர் பண்ணிருக்காரு, அண்ணனுக்கு நல்லதுதான் பண்ணுவாரு. ஆமா, அது நல்லது. சாரி, நான் வந்து ஏதோ ஒரு ஃப்ளோவில் வந்துட்டு அவன் வந்து இந்த மாதிரி சொல்லும் போது அங்கேருந்து இங்கேருந்து ஒரு 3 படத்தை சேர்த்து தெரியும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ். அதனால ரீமேக்குனாலே வந்து சின்ராசை கையில் பிடிக்க முடியாது அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல. ஸோ எப்படி நீ கேசரியோ, ஆல்ரெடி சொன்னதான், கேசரியோ பொங்கலோ கொத்து பரோட்டாவோ இடியாப்பமோ எதுவாக இருந்தாலும் நாங்கள் சாப்பிடுவோம். எங்களுக்கு இது தளபதி படம். பிரியாணியா நினைச்சு சாப்பிடுவோம். தளபதி இருக்காரு. ஆமா, சும்மா வந்துட்டு இந்த ஹேட்டர்ஸுக்குலாம் ஒரு விஷயம் சொல்லிக்கிறோம். இதுல வந்து நாங்க டீகோட் பண்ற மாதிரியே, நாங்க வந்து அவ்வளவு பெரிய டீகோட்டர்ஸா, நீங்க என்னடா பெரிய இவங்கலாம் அப்படிலாம் கேட்காங்க. இது நாங்க ஜாலியா கடலை போட்டுக்கிட்டு நம்ம வீட்டில் வந்து உட்காந்து ஒரு சராசரி மனிதர்கள், நண்பர்கள் அவங்களுக்குள்ள வந்து பேசிக்கிற ஒரு விஷயத்த நாங்க ஜாலியா எடுத்து உங்களுக்கு போடுறோமே ஒழிய, நாங்க ஒன்றும் பெரிய நிபுணர்கள்லாம் கிடையாது. ஸோ இதோட டீகோடிங் எல்லாமே ஓவருங்க. ஜனநாயகன் ட்ரெய்லர் வந்து 10க்கு நான் வந்து எவ்வளோ மார்க் கொடுக்குற அளவுக்கு நீ பெரிய விளக்கண்ணையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடியே சொல்லிட்டேன், சராசரியான ஒரு ரசிகனா, ஒரு சினிமா ஃபேனா, ஒரு தளபதியோட ரசிகனா எனக்கு வந்து எவ்வளோ தோணுதுன்னா 8 கொடுப்பேங்க. அந்த 2 வந்து எதுக்குன்னா, இந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த கூகுள் ஜெமினி, அப்புறம் சில பல விஷயங்கள்லாம் ஒரு ஏதோ ஒரு டெப்த்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா வழக்கமாக அந்த அட்லி அண்ணனோட படத்தெல்லாம் தளபதியும் அட்லி அண்ணனும் சேர்ந்து பண்ணுற அந்த படமாக இருக்கட்டும், லியோவாக இருக்கட்டும், இதோட ட்ரெய்லர்லாம் பார்த்து பீஸ்ட் வந்து என்னதான் வந்து ஃப்ளாப்பு அப்படி இப்படின்னு பெஸ்ட் ட்ரெய்லர்னா பீஸ்ட் தான் பெஸ்ட் ட்ரெய்லர். நான் அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கல. ஆனால் ஒரு இந்த சமயத்தில் அவர் அரசியலுக்கு வராரு அப்படிங்கும்போது சில டைலாக்ஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு அது ஓகே, ஏதோ சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சே தவிர்த்து இன்னுமே நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் ட்ரெய்லரு, இந்த விஷயங்கள்லாம் இல்லையா? உங்களுக்கு என்ன தோணுது? எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க 10க்கு? 8.5 கொடுப்பேன். 8.5. நீங்கள்? எனக்கும் அதே தான், 8. ஏன்னா என்னோட இதில் என்ன சொல்லணும்னா,
பொலிட்டிக்கலாக வந்து இந்த படத்தை வந்து அவங்களோட பார்ட்டியோட ஓப்பனிங் இதுவாக அதான் சொல்லிட்டாரு அவரும், எச் வினோத்தும் சொல்லிட்டாரு, இது இல்லை முடிவில்லை, இது ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுலேயும் வந்து ஐ எம் கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை வந்து ஒரு புலியார் சுழியா ஜனநாயகன் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது, நீங்கள் எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். அண்ட் இப்போவும் சொல்கிறோம், நீங்கள் வந்து 2 அணிலும் ஒரு ஆமையும் உட்காந்து பேசுனா சொல்லக்கூடாதுன்னு அப்படி தான் சொல்கிறாங்க. அதான் நான் வந்து 3 வாட்டி சொல்லிட்டேன், நான் கமல் ஃபேனு. ஆமாம் என்ன அர்த்தம்? அப்போ அவருக்கு என்ன சொல்லுவாங்க முதலையா? டைனோசர் சொல்லுவாங்க. சரி ஓகே சொல்லுவாங்கடா. இப்போ உங்களே பாவம் தான், யோசிச்சு பாருங்க, உச்சக்கட்ட நடிகர்கள் எல்லாத்தையும் அவரு வேற என்ன பண்ணுவேன். அடுத்து கமலஹாசன் ப்ரொடக்ஷன்ல ரஜினி நடிக்கிறாப்ல, சிபி சக்கரவர்த்தின்றாங்க. அது வேற. இன்னைக்கு காலையில எந்திரிச்சதுலேருந்தே எனக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா இருக்குது. ஒரு பக்கம் என்னடானா பராசக்தி ஆடியோ லான்ச் இன்னைக்கு நடக்கட்டும், அண்ணன் வந்து சூப்பரா அண்ணன் பேசுவார், எல்லாத்துக்குமே வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார் எஸ்கே அண்ணன். ஏன்னா நிறையா பக்கத்தில் வந்து அவருக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் போய்கிட்டு இருக்கு. நிறைய பேர் தப்பாக பேசுகிறாங்க, துப்பாக்கி இப்படி வச்சுக்கிட்டீங்களே சிவான்னு சொல்லிட்டு அவரை போட்டு அசிங்கப்படுத்து, இதெல்லாம் நியாயமே கிடையாது. ஒரு பக்கம் அவர் இன்றைக்கி எதனா ஒன்று பேசுவாப்பில், இருக்கட்டும் பார்த்தா நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு ஆடியோ லான்ச்சுங்கிறாங்க. ஏண்டா இன்றைக்கி நைட்டு எடுத்து நாளைக்கு இந்த வீடியோ போடுறதுக்கே எடிட்டர் விளக்கமாத்த கொண்டே சாத்துவான். ஆனால் அங்கே இருக்கிற இது வந்து எடுத்து சேட்டலைட்டு சேனலுங்கிறனால அவங்களுக்கு டெல்லிக்கு போகுமா, மும்பை டெல்லி டெல்லிக்கு போய் அப்ரூவல் ஆகி QC போகும். அதெல்லாம் டெக்னிக்கலாக சொன்னால் உங்களுக்கு தெரியாது, அதனால குவாலிட்டி செக் எல்லாமே முடிஞ்சு அத்தனை கேமரா இருக்கும். இதில் ஸ்பாட் எடிட் இருக்குது. ஸ்பாட் எடிட்டுங்கிறது எந்த அளவுக்கு இது அந்த அதிர்ச்சி ஒன்று. இந்த பக்கம் பார்த்தா தலைவர் கூட யாரோ ஒருத்தவங்க நிற்கிறாங்க, கேட்டால் சிபி சக்கரவர்த்தி டான் படத்தோட இயக்குனர் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுலேருந்து நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, எஸ்கே அண்ணனை வந்து நம்ம பிடிக்காதவங்களாம் வந்து இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறதான் ஒரு பப்ளிக்காக எங்களுக்கு வந்து ஒரு ஒப்பீனியன் இருக்குது. உங்களில் நிறைய பேருக்கு அந்த ஒப்பீனியன் இருக்கலாம். ஆனால் சொல்லி மனசில் விதைக்கிறது என்னென்னா, தளபதிக்கு வந்து இவர் துரோகம் பண்ணுறாரு, தனுஷ் அண்ணனுக்கு வந்து இவர் துரோகம் பண்ணிட்டாரு, இவர் எல்லாருக்குமே துரோகம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு மனுஷனை வந்து எதுவுமே முழுசாக தெரியாமல் இந்த ஒரு டைலாக் வரும், கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய். அதனால நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, எதுவுமே தெரியாமல் ஒரு மனுஷனை டீகோட் பண்ணி அவங்க வாழ்க்கையை வந்து இழுத்து இந்த மாதிரி பண்ணுறது தப்பு. அப்பன் வந்து நம்ம அண்ணனை வெப்பனை யூஸ் பண்ணுறாங்க. ஆமாம். ஸோ நீங்கள் வந்து உஷாராக இருந்துக்கோங்க. பாவம் அவரே நடுவில் மாட்டிக்கிட்டு முடிச்சிட்டு இருக்கிறாருங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் சிவகார்த்திகேயன் ஸ்பீச்சுக்கு வெயிட் பண்ணுறேன். அவரோட ஸ்பீச்சை வச்சு என்ன சொல்ல போறாப்ல, ஒருவேளை அவர் இதை பற்றி எதுவுமே பேசலை அப்படி இப்படின்னா நம்ம இது பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பற்றி நீங்கள் உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து தளபதியோட செலிப்ரேஷனில் மீட் பண்ணலாம். அதுக்குள்ளே நம்மளோட கோவா சீரிஸோட அடுத்தடுத்த எபிசோட்ஸ்லாம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஸ்டே டியூன்ட் மிஸ்டர் பிரபாகரன் வீலாக்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை மறக்காமல் தட்டி விட்டுருங்க, ஷேர் பண்ணிடுங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அதுதான் நிறைய பேர் பண்ணவே மாட்டாங்க. ஆமாம், முக்கியமாக தளபதியோட ரசிகர்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. சமர்ப்பணம்.